இந்த திருச்சபையினுடைய செயலாளர் என்ற முறையிலே நம்மளுடைய மாதர் சங்கத்தினரை வாழ்த்தும்படியாக ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். மிக அற்புதமாக இந்த மாதர் சங்கத்தை 3 ஆண்டுகள் நிறைவு செய்து 4வது ஆண்டிலே அடி எடுத்து வைத்திருக்கின்ற உங்களை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவாராக. இப்பொழுது வேதத்திலே அநேக பாத்திரங்களை குறித்து நீங்கள் ஒரு தொகுப்பாக வழங்கினீர்கள். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் அநேக பெண்களை வல்லமையாக பயன்படுத்தி உள்ளார். இருந்த போதிலும் அதிலிருந்து ஒரு பெண்மணியை உங்கள் முன்னே நிறுத்த விரும்புகின்றேன். ஆண்களின் ஆதிக்கம் நிறைந்த நாட்களிலே கிமு 16ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு நிகழ்வு. அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா கிடையாது. அவனவன் தன் பார்வைக்கு எது சரியோ அதை செய்து வந்தார்கள். இந்நாட்களில் தான் இன்று மாதர் சங்கத்தின் பெயரை அலங்கரித்து நிற்கின்ற தெபோராள் ஆண்டவரின் நியாயாதிபதியாக எழும்புகின்றார். ஆகவே உங்களுக்கு இந்த பெயர் மிகவும் பொருத்தமான ஒரு பெயராக அமைந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். தெபோராள் கர்த்தரிடத்தில் தரித்திருந்தார், கர்த்தரின் வார்த்தையை பெற்றார், தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆவியானவரின் வரம் தெபோராவில் செயலாற்றியது. நீதி நியாயத்தில் நிலைத்திருந்தார், தனது நாட்டை நேசித்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், மற்றவர்களை உற்சாகப்படுத்தினார், கர்த்தரிடம் விசுவாசம் வைத்ததினால் தைரியம் பெற்று போர்க்களம் சென்றார். வெற்றி பெற்றதும் கர்த்தரை போற்றி பாடி புகழ்ந்து துதித்தார். தெபோராளின் இந்த சொல்லை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் போருக்கு செல்லும் அளவிற்கு அவரது சொற்களுக்கு மதிப்பு இருந்தது. காரணம், அவரது ஆவிக்குரிய வாழ்க்கையின் சிறப்பை யாவரும் அறிந்ததே. கிறிஸ்தவ ஊழியம் இவ்வாறு இருந்தால் எவ்வளவு மேன்மையாக இருக்கும். ஆகவே இந்த திருச்சபையின் சார்பிலே நீங்கள் செய்த இந்த பணியை தெபோராளை போல நீங்கள் செயலாற்றுவது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கும். அது மட்டுமல்ல, தெபோராள் என்றால் தேனி என்று பொருள். ஆனாலும் அந்த தேனி அல்ல, நீங்கள் எல்லாம் ராணி தேனிகளாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் ஒரு ராணி தேனியை சுற்றி எப்படி கூட்டம் இருக்கிறதோ, ஏனென்றால் அந்த தேனிகள் பிரியவே பிரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த திருச்சபையின் சார்பில் தெபோராளே விழி உங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.